முக்கிய செய்திகள். பிரபல தொழிலதிபர் குறிஞ்சிநாதன் கைது. இவர் எதுக்கு அரெஸ்ட் ஆனாரு? அத்தை, இவன் என்ன நல்லவனா? சரியான அயோக்கிய. அவன் நடத்துற ஹோட்டல்ல சாப்பிட்டு எவ்வளவு பேருக்கு பிரச்சனை தெரியுமா? இவெல்லாம் எப்பயோ அரெஸ்ட் ஆகி ஜெயில இருக்க வேண்டியவன். இத்தனை நாள் எப்படி தப்பிச்சிருந்தானே தெரியல. இப்போ நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். எவ்வளவு பேரோட குடிய கெடுத்திருப்பான். கடைசி வரைக்கும் இவெல்லாம் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும். ரிலீஸே பண்ணக்கூடாது. தமிழ், என்னத்த பிரபுவோட அப்பாவை பத்தி தப்பா பேசுறேன்னு ஃபீல் பண்றீங்களா? அத்தை, அங்க பாருங்க, பிரபுவே சந்தோஷமா தான் ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரே ஃபீல் பண்ணல அத்தை. என்ன பிரபு, உங்களுக்கு ஃபீலிங்ஸா? தமிழ், இருங்க ஜனாமா, நான் எதுவும் தப்பா சொல்லலையே. இதுக்கு எல்லாரும் என்ன கண்ட்ரோல் பண்றீங்க? அரெஸ்ட் பண்ணும்போது அவனெல்லாம் நடு ரோட்ல விலங்கு போட்டு ஊருக்கெல்லாம் நல்லா தெரியற மாதிரி ஜீப்ல ஏத்தி இருக்கணும். அப்படிலாம் அவமானப்பட்டா கூட அவனுக்கெல்லாம் புத்தி வருமானு தெரியல. பிரபு. வர்ஷினி. இல்ல, அது உங்க அப்பா. வர்ஷினி, அந்த ஆளை பத்தி பேசாத. அந்த ஆளை கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? என்ன அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவைதான். ஹலோ. மேடம், சொல்லுங்க மேடம். நான் ஒரு கண்டென்ட் சொல்றேன். அத உங்க சேனல்ல நீங்க நியூஸா போடணும். உண்மையா பொய்யா மேடம்? ஆனா ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றது தப்பு மேடம். தகவல் கிடைச்சிருக்கிற மாதிரி மட்டும் போடுங்க. ஓகே மேடம். நீங்க இவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு நான் முடியாதுன்னு சொன்னா தப்பாயிடும் மேடம். நான் கண்டிப்பா பண்றேன் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். வர்ஷினி, என்னாச்சு? பாரு தமிழ், நம்ம கூட நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு வெளியில போயிட்டு வந்தாரு. கையில பார்த்தா இப்படி காயம். காயப்பட்டது கூட தெரியாம நின்னுட்டு இருக்காரு. என்ன பிரபு, கவனமா இருக்கிறது இல்லையா? கவனமா தான் இருந்தேன் தமிழ். தெரியாம நடந்துருச்சு. பிரபு, டேக் கேர். ஓஹோ, குறிஞ்சிநாதனை பத்தி பேசினதுனால ட்ரிகர் ஆகி இப்படி பண்ணிருக்கான். வர்ஷினி, பதட்டப்படாத. இதனால தான் நான் உங்ககிட்ட காமிக்காம இருந்தேன். ஏய், கட்டுலாம் வேணாம். அவ்வளவு பெரிய அடியெல்லாம் இல்ல. விடு. சரி, நான் ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன். ஓகே. அவங்க அப்பாவை பத்தி பேசினா ட்ரிகர் ஆகுறான். ஆனா அவன் ட்ரிகர் ஆகுறது தெரியக்கூடாதுன்னு தனியா வந்து அவன் கோவத்தை காட்டுறான். பிரபு, இது போதும்டா எனக்கு. இதை வச்சு உனக்கு காலி பண்றேன். வர்ஷினி, போதும். இது பிரபு. சொல்லுங்க பிரதர். தமிழ், உங்க அப்பா லட்சுமி மில் பக்கத்துல இருக்கிறதா தகவல் வந்திருக்கு.
நீங்க கொஞ்சம் உடனே கிளம்பி வரீங்களா? பிரதர், நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா தமிழ், நிஜமா தான் சொல்றேன். எப்போ? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆ, நான் உடனே வரேன். என்ன என்ன ஏய் தமிழ் இரு 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 என்னாச்சு எங்க போற? எங்க அப்பா லக்ஷ்மி மில்லுக்கு பக்கத்துல இருக்கிறதா இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாரு. சரி நானும் வரேன் வா. இல்ல வேணாம், நீங்க இங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். தமிழ் உன்னை என்னால தனியா அனுப்ப முடியாது, நானும் வரேன். சரி வாங்க போலாம். வா. தமிழ் தமிழ் நீ அந்த பக்கமா போய் பாரு, நான் இந்த பக்கம் தேடி பாக்குறேன். பயப்படாத, தைரியமா இரு, கான்ஃபிடண்டா இரு. இவனா? இவன் இங்க என்ன பண்றா? சிபி, தமிழ் உங்க அப்பா எங்க தேடியுமே கிடைக்கல தமிழ், யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சிபி, நான் இங்க பிரபுவை பார்த்தேன். பிரபுவா? ஆமா, அவனா? அவன் முகத்தை நான் நல்லா பார்த்தேன். அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான். அவன் நம்மள பிளான் பண்ணி தான் இங்க வர வச்சிருப்பானோன்னு தோணுது. இது ட்ராப்பா கூட இருக்கல சிபி. தமிழ் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை தமிழ். சிபி, நான் அவனை பார்த்தேன் சிபி. அப்படிலாம் இருக்காது தமிழ், வா போலாம் வா. சிபி, தமிழ் நம்ம இனிமே இங்க ஒரு செகண்ட் கூட இருக்க கூடாது, ஏதோ ஃபேர் ஆற மாதிரி இருக்கு, வா போயிடலாம் வா.